ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பொங்கல். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒர்க் அவுட் செஷன் இன்றைக்கி பண்ணல. இன்றைக்கி வந்து ஃபேமிலி டைம்ன்றதுனால நாங்கள் இங்கே ட்ரிப்ளிகனில் கசின் வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் லைட் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு மீன் கடையில் ஃபிஷ் மார்க்கெட் புதுசாக திறந்தது, ரொம்ப வருஷமாக இருக்குது. அங்கே நாங்கள் மீன் வாங்கினோம். நாளைக்கு மாட்டுப் பொங்கல், நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். மீன் வாங்கியிருக்காங்க. மீன் செய்யாமல் பின்னாடி மீன் செய்வோம், பிரியாணி சாப்பிடுவோம், என்ன கிடைக்குதோ எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ வந்து நாங்கள் கார் பார்க் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம் 2 பேரும். அதாவது வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குதுன்னு தெரியுமா? வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. இங்கே கார் ஓட்டுனா இருக்கல, அது நோக்கி தான் போயிட்டு இருக்குது. கிரிஞ்சின்னு தெரியுது, விட்டுருக்கலாம். கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் வேணும். இக்னோர் பண்ணுங்க பாய்ஸ். ignorance is the most. ஸ்டே சுருக்கின்னு வச்சிருக்காரு. ஏன் பேர் வச்சிருக்கான்னு கேட்டிங்களா? ஸ்டே சுருக்கின்றது வந்து அடையாளம். அப்புறமா சொல்கிறேன். சுருக்கியோட மீனிங் உங்களுக்கு இப்போ தெரியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் காப்ஸ் எடுக்கல, சக்கரை பொங்கல் கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். காப்ஸ்னா கார்போஹைட்ரேட். ஓகே, கார்போஹைட்ரேட் மீன்ஸ் ரைஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஆனால் சக்கரை பொங்கல் சாப்பிட்டேன், சுகர் கண்டென்ட் இருக்குது. இவரை ஃபாலோ பண்ணாதீங்க, இப்படிதான் படிச்சுட்டு இருப்பாரு. பைத்தியம் முடிச்சிச்சு இந்த மனுஷனுக்கு. என்னடா சொல்றது? வேறவா சார், போர் எக்ஸ்ட்ரா கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு என் டிரைவிங் பிடிக்கும்னு சொல்லுங்க. இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு பாய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகனில் இருக்க எல்லா வீட்டுக்கும் பார்க்கிங் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் வீட்டிலேருந்து போக வேண்டியதாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்கிங் பண்ணிட்டோம். ஸோ இங்கே தான் பார்க் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்னு சொல்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் கீழே நிறைய இடம் இருக்கிறதுனால அது பார்க்கிங் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கிங் நம்மால் இப்படி விட்டுருக்காங்கன்னா கதன்னு புரியல. நம்ம பார்க்கிங் எங்கே? பார்க்கிங் இங்கே தான் இருக்கணும். இந்த கேப்பில் வந்து பார்க்கிங் விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேப்பில் அந்த வண்டி இந்த ஸ்டேஷன் பேர் என்ன? முண்டக்கண்ணி அம்மன் கோவிலோட பறக்கும் ரயில். அது பறக்கும் ரயில். அது கீழே இவ்வளோ கேப்பு இருக்கிறதுனால இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, பார்க்கிங்க்கு ஒரு காருக்கு எவ்வளோ கேட்குறாங்க? மந்த்லி 3500 கட்டுற மாதிரி இருக்குது. இதுலேயே அவங்க வந்து சம்பாதிச்சிருக்காங்க. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 வண்டி இருக்குது. இதை பற்றி நான் கொஞ்ச நேரத்தில் பேசுகிறேன். வேறு என்னது, வேறு சொல்கிறது ஒன்றும் இல்லை. ஸ்டே சுருக்கி.